ரீசெண்டாக QiYi பார்த்தீங்கன்னா தன்னுடைய பட்ஜெட் மேக்னெட்டிக் லைனப்பை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த லைனப்பில் பார்த்தீங்கன்னா 2x2லேருந்து 5x5 அண்ட் பிரமிக்ஸ் மொத்தம் 5 பசில்ஸ் இருக்குது. 5மே என்னென்னா மேக்னெட்டிக், அதுவும் இல்லாமல் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்குது. இப்போ இவங்க வந்து இந்த லைனப்புக்கு வந்து QiYi MS அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சுருக்காங்க. ஐ திங்க் இந்த கியூப்ஸ் வந்து நம்ம ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் MS தோனியோட பேரில் ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ட்ரிபியூட் பண்ணியிருந்தா சந்தோஷம் தான். சரி, நம்ம இப்போ வந்து கியூபோட ஒரு ரிவ்யூவை பார்ப்போம். இந்த கியூபை நான் இனிஷியலாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸாக ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஒரு 2-3 சால்ஸ்லேயே என்னென்னா நல்லா பழகிடுச்சு. கியூப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நம்ம அப்பியரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கலர்ஸ் எல்லாமே பிரைட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெட் அண்ட் ஆரஞ்சு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ரெட்டு டார்க்காகவும் ஆரஞ்சு லைட்டாகவும் கொடுத்துருக்காங்க, ப்ளூ டார்க்காகவும் க்ரீனை வந்து லைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் எல்லோ அண்ட் ஒயிட்டை வந்து உங்களால் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுது. அண்ட் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக பிக்க முடிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் வால்க் பவரில் தான் உங்களால் என்னென்னா ஸ்டிக்கர்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கியூப் வந்து ஸ்டிக்கர்லெஸ்லேயும் வருது, ஸ்டிக்கர்லேயும் வருது. நான் வந்து ஸ்டிக்கர்லெஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்னெட் ஸ்ட்ரென்த்துக்கு போவோம். மேக்னெட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ரொம்ப ரைட்டாகவும் இல்லை. உங்களால் கண்டிப்பாக மேக்னெட் ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ண முடியும். அந்த டேர்னிங்கோட சவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த டேர்னிங்கோட சவுண்ட்லேயே உங்களுக்கு மேக்னெட்ஸ் கிளிக்காக வருது தெரியும். அண்ட் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. எப்படி சொல்ல, நடுவில் நிறைய பேர் ஸ்பீடாக சம் கியூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கை ஸ்லிப் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது மாதிரிலாம் உங்களுக்கு எந்த சான்ஸும் இருக்காது. உங்களுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்குது இந்த மேக்னெட்ஸ்னால. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா டேர்னிங் வந்து ஒரு கிறிஸ்ப் அண்ட் க்ளீனான ஒரு டேர்னிங்காக இருக்குது. அண்ட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ண க்யூப்ஸ்லேயே நல்ல கிறிஸ்பியான ஃபீல்னால் நான் இதில் தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு நான் க்யூப்ஸ் ட்ரை பண்ணது இல்லைனாலும் இதில் ஒரு நல்ல டேர்னிங் இருக்குது. நெக்ஸ்ட் கார்னர் கட்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் கார்னர் கட்டிங் நல்லா இருக்குது. பட் வந்து என்ன சொல்ல, இந்த லைன் டு லைன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லைன் டு லைன் வந்து அடிக்கடி ரிவர்ஸ் கார்னர் கட் ஆக மாட்டேது. அண்ட் கார்னர் கட்டிங் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் இந்த 45 டிகிரி கார்னர் கட்டிங் பார்த்திங்கன்னா இப்போ ஆகுது அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஆக மாட்டுது. அண்ட் கார்னர் கட்டிங் வந்து இந்த க்யூப்பில் நான் நினச்ச அளவுக்கு இல்லை. பட் கார்னர் கட்டிங் நல்லா இல்லாததால் க்யூப் மோசமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. பிகாஸ் இந்த க்யூப் வந்து ரொம்ப நல்ல க்யூப். கார்னர் கட்டிங் அண்ட் ரிவர்ஸ் கார்னர் கட்டிங்லாம் எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக கார்னர் கட்டிங் அண்ட் ரிவர்ஸ் கார்னர் கட்டிங் பார்க்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு க்யூப்பில் ஒரு அல்காரிதம் லைக் என்பம் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ரீக்ரிப் இருக்குமா தெரியாது. ஈபம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே R, U and D மூவ்ஸ் மட்டும் யூஸ் ஆகும். அந்த டைமில் உங்களுக்கு லாக்அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் தான் என்னென்னா கார்னர் கட்டிங் ரிவர்ஸ் கார்னர் கட்டிங்லாம் அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்து கார்னர் கட்டிங் ரிவர்ஸ் கார்னர் கட்டிங் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா ஒரு வேளை உங்களுக்கு லாக்அப்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க. பட் அப்படி இல்லை. இப்போ என்னோட YuLong எடுத்துக்கோங்க. கார்னர் கட்டிங்கில் எங்கேருந்து பண்ணாலும் செம்மையாக கார்னர் கட் ஆகும். ஆனால் நான் வந்து ஈபம் பண்ணேன்னா எனக்கு வந்து செம்மையாக லாக்அப் ஆகும். ஆனால் இதில் வந்து நான் ஈபம் பண்ணேன்னா எனக்கு வந்து லாக்அப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ரொம்ப நல்ல ஃபீலாக இருக்குது. லாக்அப் எதுவுமே ஆக மாட்டுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ரைஸ்க்கு போவோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் இதை வந்து May 5 ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து June 10 தான் இது வந்து டெலிவரி ஆச்சு. கிட்டத்தட்ட 1 month ஆச்சு இந்த க்யூப் டெலிவரி ஆகிறதுக்கு. ரீசன் என்னென்னா, ஒன்று வந்து இது ப்ரீ ஆர்டர் ஸ்டேட்டஸில் இருந்தது. ரெண்டாவது என்னென்னா இந்த லாக்டவுன் டைமில் வந்து டெலிவரி ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. அண்ட் நான் வாங்கும் போது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 550 இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க ப்ரைஸை வந்து 700 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் 1 monthலேயே 700 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 700க்கு இது ஒர்த்தான க்யூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை YuXin லிட்டில் மேஜிக் கூட கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எக்ஸ்ட்ராவாக YuXin லிட்டில் மேஜிக் கூட சேர்த்து YuLong V2M அண்ட் QiYi MS இந்த 3 க்யூபையும் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டேர்னிங் வந்து YuXin லிட்டில் மேஜிக்கில் எப்படி இருக்குன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. QiYi MSம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் வந்து YuXin லிட்டில் மேஜிக்கில் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, ரொம்ப அந்த ஸ்க்ராட்சியான ஃபீலிங்காகவே இருக்காது. அதே மாதிரி இந்த கிறிஸ்பான ஃபீலிங்காகவும் இருக்காது. ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு எப்படி சொல்ல, ரொம்ப அன்ஸ்டேபிளாகவும் இருக்காது. அதே சமயத்தில் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்மூத்னஸில் இருக்கும். அது வந்து YuXin லிட்டில் மேஜிக்கில் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு நம்ம YuLongல பார்த்தீங்கன்னா டேர்னிங்ஸ் வந்து பட்டரி ஸ்மூத்தாக இருக்கும். பட்டரி ஸ்மூத் இந்த சென்ஸ்
ஒரு எண்ணெயில் நம்ம கால் வச்சோன்னா எப்படி வலிக்கிட்டு போவோம் அது மாதிரி தான் இருக்கும். பட் என்ன சொல்ல, அதோட ஸ்டெபிலிட்டி வந்து க்யூபோட டென்ஷன்ஸை பொறுத்து தான் இருக்குது. பிகாஸ் அதோட பட்டர் ஃபீலிங்ன்றதால நான் யூஸ் பண்ண க்யூ வந்து கொஞ்சம் லூஸாக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. டென்ஷன்ஸை வந்து நம்ம ஒழுங்காக பண்ணோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிறிஸ்பான ஃபீலிங் இருந்தது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து செம்ம லூஸாக இருந்த மாதிரி எனக்கு தோணிச்சு. பட் வந்து யூஸ் பண்ணி நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஸ்ட்ரென்த் YuXin லிட்டில் மேஜிக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் மேக்னெட்டிக்காக தான் வரும். உங்களுக்கு கம்பெனிலேயே மேக்னடைஸ் பண்ணி வராது. அதே வந்து YuLongம் QiYi MSம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே மேக்னடைஸ் பண்ணி தான் வருது. அண்ட் YuXin லிட்டில் மேஜிக்கை நீங்கள் வந்து ஓனாக உங்களுடைய ஃபேவரட் ஸ்ட்ரென்த் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து அதை மேக்னடைஸ் பண்ணிக்கலாம். இப்போது நிறைய க்யூப் ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து மேக்னடைஸ் பண்ணி க்யூப்ஸ் வந்து விற்கிறாங்க. லைக் நம்ம Cubelelo பார்த்தீங்கன்னா Cubelelo லிட்டில் மேஜிக் எலைட்டம் அப்படின்னு சொல்லிட்டு YuXin லிட்டில் மேஜிக்கை மேக்னடைஸ் பண்ணி விற்கிறாங்க. அந்த க்யூபோட மேக்னெட் ஸ்ட்ரென்த் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா YuLongோட மேக்னெட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது YuLongல கொஞ்சம் வீக் தான். இது வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். இது டேர்ன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மேக்னெட் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு தெரியும். பட் வந்து YuLongல டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா இப்படி ஸ்லோவாக டேர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு மேக்னெட் ஸ்ட்ரென்த் தெரியும். பட் வந்து ஸ்பீட் சால்வ் பண்ணும்போது அதில் மேக்னெட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. பட் ஸ்டெபிலிட்டி வந்து YuLongல நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா YuXin லிட்டில் மேஜிக்கும் சரி QiYi MSம் சரி கரண்ட்டாக Cubeleloவில் 700ன்னு சொல்லிட்டு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் YuLong வந்து 600 சொல்லிட்டு செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் Cubelelo இப்போது ரீசெண்டாக அவங்களுடைய வெப்சைட்டை மாற்றினாங்க. லைக் ஒரு 3 to 4 months பிஃபோர் அவங்களுடைய வெப்சைட்டை சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா YuLongோட ப்ரைஸஸ் 550க்கு இருந்தது. அண்ட் YuXin லிட்டில் மேஜிக் வந்து 600 550 எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ரேட்டு தான் இருந்தது. அண்ட் QiYi MSம் பார்த்தீங்கன்னா இதே 550 தான் இருந்தது. 1 monthல இவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மேபி அது வந்து என்ன சொல்ல டெலிவரி ஆப்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் தெரியல. பட் 700க்கு இப்போ இந்த க்யூப் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த் தான். மேபி ஒரு ஏதாவது டிஸ்கவுண்ட் கோட்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணி 650க்கு வாங்கினா உங்களுக்கு மனசுத்தியாக இருக்கும். நான் 550க்கு வாங்கினதால எனக்கு ரொம்ப சூப்பராக தெரியுது. பட் 700ன்றது அவங்க இன்க்ரீஸ் பண்ணது ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி தோணுது. மேபி ஃப்யூச்சரில் அவங்க கம்மி பண்ணலாம். அண்ட் இந்த 3 க்யூப்ஸில் எந்த க்யூபை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3மே வாங்கலாம். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். லைக் எப்படி சொல்ல, நான் வந்து YuXin லிட்டில் மேஜிக்கை நிறைய காம்படிஷனில் என்னை நேரிலேயே பார்த்துருக்கேன். sub-10 சால்வர்ஸ்லாம் அதை இப்போவும் யூஸ் பண்ணுறாங்க YuXin லிட்டில் மேஜிக்கை வச்சுக்கிட்டு. YuLong வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் YuLong அண்ட் QiYi MS இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிகினர் அண்ட் இன்டர்மீடியட் சால்வர்ஸ்க்கு வந்து இது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப்னு சொல்லுவேன். அண்ட் நீங்கள் வந்து என்ன சொல்ல, ஒரு sub-15 சால்வராக இருந்தாலும் sub-10 சால்வராக இருந்தாலும் இந்த க்யூப்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன், அதாவது ஒரு இன்டர்மீடியட் சால்வராக இந்த பட்ஜெட்க்கு இந்த க்யூப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த க்யூபை வாங்கலாம். அண்ட் நான் லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து Cubelelo போய் இந்த க்யூபை வாங்கலாம். மறக்காமல் நீங்கள் வந்து அண்ட் செக் அவுட் பண்ணும்போது MA Cubing இந்த டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்காது. பிகாஸ் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், இது மாதிரி ப்ரோ MA Cubingன்ற டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணேன் பட் வந்து எந்த டிஸ்கவுண்ட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கோட் அப்ளை ஆகலைன்னா என்னை யாரும் ஸ்பான்சர் பண்ணலை, அதுதான் உண்மை. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் கோட்லாம் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்காதீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஒர்க் ஆகாது, ஏன்னா யாரும் என்ன ஸ்பான்சர் பண்ணல. சரிங்களா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே, பாய்.